You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் எழுந்தவுடனே செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும். அறிவை வளர்த்து கொள்ள மொபைலை பார்க்கிற பழக்கம் இருக்கும், டிவி பார்க்கிற பழக்கம் இருக்கும். இப்படி பல அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் அவசியம்தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதோடு சேர்ந்து என் ஆண்டுடைய வார்த்தையை அனுதினமும் காலையில் எழுந்த உடனே தேவ ஜனங்கள் வேதத்தை படிப்பதும் வேத வார்த்தைகளை கேட்பதும் அந்த வேத வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவத்திற்கு நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அனுபவம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாள் வர வர இந்த எல்லைக்குள் நீங்கள் வந்துவிட்டால் காலைதோறும் அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவர் வாயில் புறப்பட்டது. அந்த வார்த்தையை கேட்க ஏராளமானவர்கள் வந்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் இந்த நாட்களில் இந்த டெக்னாலஜி, இந்த காரியங்கள் அதிகமானதினாலே நாம் நேரடியாக வீட்டில் இருந்து கேட்க பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆயத்தப்படுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக இருக்கும். கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை யோசித்தீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று, அவர் என்ன ஆயத்தப்படுத்தினார் என்கிற காரியம். ஒன்று, ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஆண்டவர்கிட்ட வருவதற்கு முதல் படி. இதுதான் துவக்கம். அவராலே அல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று கடந்த நாட்களில் படித்தோம். அப்போ ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணலை, காது கேட்கலை, மனுஷன் இருதயத்தில் தோன்றலை, ஆவியானவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமே. இரண்டாவது, அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியம், ஆயத்தப்படுத்துகிற காரியம் என்ன என்று சொல்லும்போது சங்கீதம் 23:5 பார்க்கிறோம். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துரு முன்பாக பந்தி. எதிர்ப்புகள் மத்தியில், இந்த உலகத்தில் எதிர்ப்புகள் இருக்கிறது, எதிரிகள் இருக்கிறாங்க. தலைகுனிந்த அனுபவம். பந்தி என்பது ஒரு ஐக்கியம், பந்தி என்பது தலை நிமிர்ந்து வாழ்கிற அனுபவம். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தொடர்பில்லாமல் தூரமாயிருக்கிற, ஒன்றுக்கும் உதவாத, தேவையோடு இருக்கிற என் வாழ்க்கையில் இப்போது இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கும்போது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் என்பதை பாடுகள் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் உபத்திரவத்திலும் கடந்து போன தாவீது என்ற தேவ மனிதன் குறிப்பிட்ட வார்த்தைகளை பார்க்கிறோம். இதற்கு இணைந்து இன்னும் சில வார்த்தைகள். பந்தி ஆயத்தம் என்றால் என்ன? சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம். இப்போ பந்தி ஆயத்தம் என்பது என்ன? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்தார் அல்லவா? 33.5 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து 3.5 வருஷம் அவர் ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த 3.5 வருடம் முடிவிலே அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நிலையில் அவர் சில காரியத்தை சொன்னார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் தான் அதை ஆண்டவர் வேதத்தை அழிக்க வரவில்லை, வேதத்தை நிறைவேற்ற வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது மத்தேயு 26:17 முதல் பாருங்கள். மத்தேயு 26 இந்த பந்திங்கிற ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு
ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த பஸ்காவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சில இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி 400 வருஷம் 430 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருந்து விடுதலையாக்கப்படுறாங்க. அந்த விடுதலையாக்கப்படுற நேரத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலைக்காக தீர்மானிக்க வேண்டிய ஒரு பஸ்கா ஆயத்தத்தை செய்ததாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதை விரிவாய் படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். இந்த 10 நிமிடத்தில் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அப்போ அங்கே அந்த பந்தின்னு சொல்லும்போது என்னவா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இதெல்லாம் அதில் பார்க்கிறோம். முதல் நாளில் பஸ்காவை ஆசரிக்க எங்கே சித்தமாக இருக்கீங்க ஆண்டவரே? சீஷர்கள் கேட்குறாங்க. நீங்கள் நகரத்துக்கு போங்க, இன்னாரிடத்திற்கு போய் போதகர் சொல்லுகிறார்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாரு. 19ஆம் வசனம், இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்புறம் எல்லாரும் ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த பஸ்கா ஆயத்தம் எதற்கு அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் வருகை, இயேசு கிறிஸ்துவின் மரணம், ஆண்டவர் இயேசுவின் வருகை, இதை வெளிப்படுத்தும்படி கூறப்பட்டதுதான் பந்தி. அப்போ இந்த பந்தியை குறித்து பார்க்கும்போது பவுல் அடிகளார் விளக்கமாக கூறுவதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23 முதல் 31 வரைக்கும் தெளிவாய் குறிப்பிடுகிறதை உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் படித்து விளக்க நேரம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறார். என்ன? உங்களுக்கு 23 படிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன? இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அது என்ன காட்டி கொடுக்கப்படுகிறது? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை தன்னோடு கூட இருந்ததான 12 சீஷர்களில் ஒருவன், அவன் பெயர் யூதாசு, அவன் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் என்பதாக அந்த வேத பகுதியில் படிக்க முடியும். பணத்துக்கு ஆசை வைத்து, உலக ஆசை, பண ஆசை, பணத்துக்கு இச்சித்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அது யூதாசை குறித்து சொல்லும்போது நீங்கள் தெளிவாய் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இப்படி அந்த ராத்திரியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பந்தி ஆயத்தப்படுத்தி அதில் எல்லாரையும் வச்சு அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார், ரசத்தை கொடுக்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்கு, இதை வாங்கி புசிங்க, உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம். ஆண்டவர் சரீரம் பிற்கப்படுவதற்கு அடையாளம். அடுத்து ஒரு காரியம் சொல்கிறாரு. நீங்கள் போஜனம் பண்ணிங்களே, அப்பத்தை எடுத்தீங்களே, அதன் பிறகு பாத்திரத்தை உங்கள் கையில் கொடுக்குற, இதை நீங்கள் நினைவு கூறுங்க. என்னது? இந்த நாட்களில் ஒரு பிரெட்டு கொடுக்குறோம், ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்குறோம். இதை தான் அன்றைக்கும் அவர் செய்தார். இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், புது உடன்படிக்கையின் இரத்தம்னு சொல்லி இதை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் அதனுடைய விளக்கம், இதை யார் பங்கெடுக்க வேண்டும், எதற்காக எடுக்க வேண்டும், இதனால் நீங்கள் எதை தெரிவிக்கிறீங்க என்பதையெல்லாம் 26ஆம் வசனம் பாருங்கள். இதை நினைவு கூறுங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய மரணம். அப்போ இதில் யார் பங்கெடுக்க முடியும்? முதல் குறிப்பாக ஒன்று சொன்னோம் பாருங்க, ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்டவங்க இதில் பங்கெடுக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ என்ன? இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வரப்போகிறார். அவருடைய மரணம், அவருடைய வருகை, இந்த பந்தியிலே பங்கெடுப்பது இதை வெளிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதை பின்பற்ற வேண்டிய காரியம். திருச்சபை இதை அனுசரித்து கொண்டு இருக்கிறது. இதை யாரும் தவிர்க்கக்கூடாது. பரிசுத்தத்தோடு இருந்து ரட்சிப்பை பெற்று வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பங்கெடுக்கும் போது அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். அதை அடுத்த செய்தியில் பார்ப்போம். இந்த அனுபவத்திற்குள் நீங்கள் இருக்க ஆயத்தமா?
சிலர் சொல்வாங்க, எப்பொழுதுமே தப்பு செஞ்சுட்டு இந்த பந்தியில் பங்கெடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த பந்தியில் பங்கெடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. ஆக பரலோகம் செல்ல வேண்டுமானால் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின பந்தி ஆயத்தம், அதற்குள் நுழைய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அருமை பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தெளிவுள்ளவர்களுக்காக நன்றி. இன்னும் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டு இன்னும் ஆழமாய் உமக்குள் நெருங்கி இந்த ஆயத்தப்படுத்தின இந்த பந்தியிலே அர்ப்பணித்து பரலோகம் செல்வதற்கு ஆயத்தப்பட கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.